தமிழகத்தில் காங்கிரஸ் கட்சிக்கு 2026 சட்டமன்ற தேர்தலில் தோல்விதான் கிடைக்கப் போகிறது என பாஜக மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், பீகாரில் காங்கிரஸ் 5 தொகுதிகளில் மட்டும்தான் வெற்றி பெற்று வரலாறு காணாத தோல்வி அடைந்துள்ளதாக தெரிவித்தார். தமிழக காங்கிரஸ் கட்சிக்கு சட்டமன்ற தேர்தலிலும் இதே தோல்வி கிடைக்கும் எனவும் குறிப்பிட்டார். காங்கிரஸ் இடம்பெற்றுள்ள கூட்டணியை தோற்கடிக்க வேண்டும் என்ற எண்ணம் தமிழக மக்களிடையே நிலவுகிறது எனவும் தெரிவித்தார். பீகாரை சார்ந்திருக்கக்கூடிய முதலமைச்சர் திரு நிதிஷ்குமார் அவர்கள் பெண்களை முன்னேற்றுவதற்காக, வேலை வாய்ப்பை உருவாக்குவதற்காக ஒரு திட்டத்தை கொண்டு வர்றாங்க. 10,000 ரூபாய் முதல் கட்டமா கொடுத்திருக்கிறாங்க. தேர்தலுக்கு பிறகு மறுபடியும் கொடுக்க போறாங்க. அதே போல இவங்க காங்கிரஸ் கட்சி என்ன சொன்னாங்க? நாங்க வரும்பொழுது 2 லட்சமா கொடுப்போம், 3 லட்சமா கொடுப்போம் இவங்களுக்கு தானே சொன்னாங்க. செல்வ பெருந்தகை அவங்களுடைய கட்சி சொல்லவே இல்லையா? அவங்க வாய் மூடிட்டு உட்கார்ந்தாங்களா? மக்கள் 2 பக்கம் கேட்டாங்க. சரி, காங்கிரஸ் கட்சி 2 லட்சம் 3 லட்சம் கொடுக்குறேன்னு சொல்றாங்க. பாரதிய ஜனதா கட்சி ஜேடியு கூட்டணி ஆல்ரெடி 10,000 போட்டுட்டாங்க. இன்னும் 1,90,000 போடுவாங்க. இரண்டையும் பாற்று விட்டு மக்கள் முடிவெடுத்திருக்கிறாங்க. ஜனநாயகத்தை பொறுத்தவரை மக்களுக்கு சாய்ஸ், அவங்க செலக்ட் பண்ணிருக்கிறாங்க.